ஜூன் மாதம் 22ஆம் தேதி வக்பு சம்மந்தமாக எஸ்டிபி கட்சியோட மகளிர் அணி நடத்தும் வக்பு மாநாடு இருக்குது. இன்ஷால்லாம் அவசியம் வந்து கலந்துக்கங்க. மகளிர் அணி மாநாடு இருக்குது. இன்ஷால்லா தெரிஞ்சவங்க எல்லாத்தையுமே வந்து அழைச்சிட்டு வந்துருங்க. நம்ம என்ன நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க, என்ன செய்தி? இதாங்க பாய், வக்பு சம்மந்தமாக நம்ம வந்து எஸ்டிபி கட்சி வந்து பல ஆயிரம் பெண்களை திரட்டி நம்ம வந்து மாநாடு வந்து நடத்துகிறோம். நம்ம அந்த மாநாடுக்காண்டி தான் அட்வைஸ் கொடுத்து இந்த அழைப்பு பணி வந்து நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அதான் நாங்கள் ஆண்கள் களத்தில் நின்று போராடிட்டு இருக்கோமே, பெண்கள் நீங்கள் வந்து வீட்டில் இருக்க வேண்டியதானே? பெண்கள் போராடக்கூடாதுன்னு யார் சொன்னா? ரசூலா காலத்தில் வந்து பெண்கள் வந்து போராட்ட காலத்தில் வந்து அதிகமாக வந்து பங்கெடுத்திருக்காங்க. அங்கே வந்து காயப்பட்டவர்களுக்கு வந்து மருத்துவ உதவியை செஞ்சுருக்காங்க. அதிகமாக வந்து சப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஏன் முதல்ல வந்துட்டு இஸ்லாத்திற்காக வந்து உயிர் தியாகம் செய்ததும் வந்து சுமையார் அலில்லாஹு அன்ஹு என்கிற பெண் தானே. சரிம்மா, அன்னைக்கு காலகட்ட சூழ்நிலை வேற. இன்னைக்கு மட்டும் கால சூழ்நிலைகள் மாறிச்சா என்ன? அதை விட மோசமான காலத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சரி, வக்ஃபு சட்டத்துக்கு எதிராக இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் கோர்ட்டில் வழக்கு நடந்துகிட்ருக்கு. இடைக்கால தீர்ப்புகள்லாம் கூட நமக்கு தான் சாதகமாக வந்துட்டுருக்கு. அதனால தான் போராட்டத்தெல்லாம் நம்ம ஒத்தி வச்சுட்டு இறுதி தீர்ப்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அது சரி, இந்தியாவில் எந்த நீதிமன்றத்தில் முஸ்லீம்களுக்கு சாதகமாக வந்து தீர்ப்பு கிடச்சிருக்கு? அவ்வளோ ஏன் பாபர் மசூதி தீர்ப்பே எடுத்துக்கோங்க, ஆரம்பத்தில் நம்மளுக்கு சாதகமான கருத்துக்கள் தானே வந்தது. ஆனால் இறுதி தீர்ப்பு என்னவா இருந்தது? அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம முஸ்லீம்களுக்கு எதிராக எவ்வளவோ வந்து கலவரங்கள் நடந்தது. ஆனால் அதில் எதுலையாவது நம்மளுக்கு சாதகமான வந்து ஒரு தீர்ப்பு வந்து கிடைச்சதா? இல்லையே. இந்தியா முழுக்க வக்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக நடந்துகிட்டு இருக்கிற போராட்டங்களுடைய வீரியத்தை குறைக்கிறதுக்கான வேலையாக கூட இது இருக்கலாம்ல. ஜல்லிக்கட்டு விஷயத்துலையும் சரி, வேளாண் திருத்த சட்டத்துலையும் சரி, கோர்ட்டில் போய் நம்மளுக்கு நீதி கிடைச்சா? இல்லையே. தொடர்ந்து மக்கள் வந்து போராட தான் நம்மளுக்கு வந்து நீதி கிடைக்குது. சிஏஏ சட்டத்துக்கு எதிராக வந்து பெண்கள் வந்து வீதிக்கு வந்து ஷாஹின் பாக் மூலியமா போராடினால தானே இந்த சட்டம் வந்து நடைமுறை ஆகாம இருந்துச்சு. இதில் என்ன வேடிக்கைனா, இந்த வக்பு திருத்த சட்டம் வந்து முஸ்லீம் பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக தான் சொல்லிட்டு வாய் கூசாம பொய் சொல்றாங்க. இன்னமும் நீங்கள் சொன்னது உண்மைதாம்மா. ஆடு நனைதுன்னு ஓனா அழுத கதையாக தான் இதெல்லாம் இருக்குது. இது எவ்வளோ பெரிய ஒரு அநியாயம். இந்தியாவில் பாசிசவாதிகளால் நடத்தப்படுற எல்லா கலவரங்களையும் அதிகமாக பாதிக்கப்பட்டதும், வயசு வித்தியாசம் பார்க்காம மானபங்கப்படுத்தப்பட்டதும், சிதைக்கப்பட்டதும், கொல்லப்பட்டதும் பெண்களை தானே. எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இந்த ஹிஜாபை கூட அணிய விடாமல் எங்களை தடுக்கிறாங்களே. அப்போ எங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநியாயங்களுக்கு எங்களுக்கு போராடுறதுக்கு தானே அதிக உரிமை இருக்குது. நாங்கள் தானே போராடணும். வக்ஃபு திருத்த சட்டங்களால பேரால மார்க்க விஷயங்கள் வந்து மூக்கம் நுழைச்சு வக்ஃபு சொத்துக்களை வந்து அபகரிக்க பார்க்குறாங்க. இதை உணர்ந்தனால தான் பெண்கள் வந்து இன்னைக்கு வந்து போராட்ட காலத்துல வந்து நிற்கிறோம். இனிமே இந்த தேசத்துல கலவரன்ற பேர்ல எங்க மானத்தையும் எங்க உறவுகளையும் எங்க உயிர்களையும் நாங்க இழக்க தயாரா இல்லை. எங்களை அழிக்க நினைக்கிற இந்த பாசிச சக்திக்கு எதிராக நாங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போய் போராடுறதுக்கு தயாரா இருக்கிறோம். ஒரு ஆண்களை விட பெண்களுக்கு வந்து போராட்ட குணங்கள் வந்து அதிகம்தான். நாங்கள் வீதிக்கு வந்துட்டோம்னா வெற்றி எங்களுக்கு தான். ஆமாம்மா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. நீங்கள் வீதிக்கு வந்துட்டீங்கன்னா வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு தான்மா. இந்தியாவில் நடக்கிற அநீதிக்கு எதிராக நம்ம போராடாமல் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு நம்மளோட இருப்பே வந்து கேள்விக்குறி ஆகிடும். நல்லதும்மா. இந்த வக்பு திருத்த சட்ட மசோதாங்கிறது நல்லா தெளிவாகவே இப்போ எங்களுக்கு விளங்கிடுச்சு. நீங்கள் எஸ்டிபி கட்சி மகளிர் அணி சார்பாக நடத்தக்கூடிய வக்பு மீட்பு உரிமை மாநாட்டுக்காக வேண்டி எங்கள் குடும்பத்தோட நாங்கள் வந்து கலந்துக்கிறோம். 22 மரக்கடையில் குடும்பத்துடன் சங்கமிப்போம், இறைவன் சொத்தை பாதுகாப்பதற்காக. அழைக்கிறது எஸ்டிபி கட்சியின் மகளிர் அணி, திருச்சி மாவட்டம்.